முத்தம்பாளையத்தில் உள்ள அரசு பணியாளர்கள் குடியிருப்பு கட்டடம் சிதலமடைந்து புதர்மண்டி கிடந்ததாக நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் செய்தி வெளியானதைத் தொடர்ந்து அங்கு சென்று வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு ஊழியர்கள் ஜேசிபி இயந்திரத்தை கொண்டு செடி கொடிகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் சக்தி இணைகிறார். வணக்கம் சக்தி, விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. ஈரோடு அரசு பணியாளர்கள் குடியிருப்பில் கட்டிடங்கள் உருக்குலைந்து காணப்படுவதோடு அடர்ந்த வனப்பகுதி போல் புதர்மண்டி கிடப்பதாக நேற்று நியூஸ் தமிழ் செய்தி வெளியான நிலையில் இன்று அதிகாரிகள் முன்வந்து உடனடியாக மரம் செடி கொடிகளை அகற்றும் பணியினை மேற்கொண்டு வருவதால் குடியிருப்பு வாசிகள் தற்போது மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஈரோடு சென்னிமலை முத்தம்பாளையம் பகுதியில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தால் அரசு பணியாளருக்கு கட்டி கொடுக்கப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிடம் சிதலமடைந்து காணப்படுவதோடு குடியிருப்பினை சுற்றி அடர்ந்த வனப்பகுதி போல் செடி கொடி மரங்கள் என புதர்மண்டி கிடந்தது. இதனை நேற்று நமது நியூஸ் தமிழ் செய்தி வாயிலாக குடியிருப்பு வாசிகள் சீரமைத்து தரக்கோரி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். இந்நிலையில் இன்று பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்ற சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் முன்வந்து பணியாளர்களை வைத்து குடியிருப்பு பகுதிகளில் புதர்மண்டி கிடக்கும் மரம் செடி கொடிகள் போன்றவைகளை அகற்றும் பணியினை தீவிரமாக ஜேசிபி இயந்திரங்களை கொண்டு அகற்றி வருகின்றனர். மேலும் சிதலமடைந்த காணப்படும் கட்டிடங்களை ஆய்வு செய்து பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளப் போவதாக கூறி வருகின்றனர் அதிகாரிகள். குடியிருப்பு வாசிகளின் கோரிக்கைகளை ஏற்று 24 மணி நேரத்தில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் முன்வந்து நடவடிக்கை மேற்கொண்டதால் இப்பகுதியில் வசிக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் அதிகாரிகளுக்கு நன்றி தெரிவித்து மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி சக்தி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.